சொக்கநாதர் மீனாட்சி கோயில் பவானி அந்தியூர் தாலுக்காவில் இருக்குது. முன்ன பவானி தாலுக்கா இப்போ அந்தியூர் தாலுக்காவை மாறிடுச்சு. சொக்கநாதர் மலை பட்லூர் கிட்ட சொக்கநாதர் மலை. 120 வருஷத்துக்கு முன்னே எங்கள் தாத்தா வந்து இதை யாசகம் பண்ணி இந்த கோயிலை கட்டினாரு. 120-130 வருஷத்துக்கு முன்னே நஞ்சப்ப சாமியாக இருந்தேன். அவரோட சமாதி கீழே இருக்குது. மேலே வந்து குப்பண்ண பரதேசியார் சித்தர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னே அங்கே ஜீவசமாதியாக இருக்கிறாரு. அது உள்ளே இருக்குது. இப்போ மார்ச் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுது. 41 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடக்கும். காணாச்சொனைன்னு இருக்குது. அதில் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அந்த தண்ணி எடுத்து குளிச்சுட்டு போவாங்க. பூசாரி இங்கேயே இருப்பாங்க 24 மணி நேரமும். காலையில் 10 மணிக்கு ரெகுலராக பொங்கல் வச்சு பூஜை தினமுமே நடக்கும். சித்ரா பௌர்ணமியில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தில் கலந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கங்கணமெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு முன்னாடி உட்காந்து சாமிக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு எல்லாமே பண்ணி மதுரையோட அமைப்பு தான் இது. ஏன்னா எங்கள் அண்ணன் பெரிய கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இளவரசம் திருநாவுக்கரசங்க. அவர் கல்வெட்டு ஆராய்ச்சியில் பண்ணிட்டு இது மதுரையோட அமைப்பு அப்படியே இருக்குது. கும்பாபிஷேகம் 41 வருஷம் கழிச்சு நடக்கிறதுனால அதுக்கு குணாலான பொருள் உதவியோ பண உதவியோ எவ்வளவு முடியுதோ 10 பைசானாலும். ஏன்னா எங்கள் தாத்தா அதை பிச்சை எடுத்தா 120 வருஷம் முன்னே கட்டினாரு. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்து உங்களுக்கு பொருளாதாரமும் மனசும் இருந்தா கண்டிப்பா உதவி பண்ணுங்க. தம்பி இந்த சொக்கநாதர் மலையில வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களால முடிஞ்ச உதவியோ ஏதோ பொருளோ எதா இருந்தாலும் எடுத்து கொடுங்க. சிவனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கும். 10 ரூபாயோ 1 ரூபாயோ சிவனுக்கு பண்றது யாராலையும் பண்ண முடியாது. அவனன்றி அனுபவம் வச்சாதுன்னா அவங்களா நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். இவங்க விருப்பப்பட்டா பண்ண முடியாது. அவரு விருப்பப்பட்டா தான் பண்ண முடியும். அவர் நினைக்காத 10 பைசா கூட. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்கன்னா அவரு உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. எதுக்கும் 2 தலைக்கட்டா வந்து நாங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். சரியா சக்தி ஏதோ உங்களுக்கு கைக்குள்ள முடிஞ்சு ரணத்தான மாதிரி நீங்க நலன் செய்யலாம். மார்ச் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம். எல்லாரும் கும்பாபிஷேகம்